கும்பகோணம் திருவிசாநல்லூர் சிவயோகிநாதர் கோயில் தான் வந்திருக்கோம். நீங்கள் ரிஷப ராசியா வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோயிலை வந்து நீங்கள் பார்த்து தரிசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது மாதிரி கோயிலோட ஐதீகம் சொல்லுது. இந்த கோயிலில் 700 ஆண்டு பழமையான சூரிய கடிகாரம் இருக்குதுங்க. அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்ததுங்க. நான் கூட போய் பார்த்தேன். அதாவது எப்படின்னா ஒரு பெரிய மதில் சுவரில் ஒரு ஆணி போட்டிருக்காங்க, ஆணியை குத்திருக்காங்க. அதை சுற்றி 6, 12, 9 அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருக்காங்க. அந்த சூரிய வெளிச்சம் பட்டு அதோட ஷேடு வந்து விழுது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த நேரம் நம்ம வாட்சில் பார்க்குறப்ப ஈக்குவலாக இருந்தது. இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் தேவஸ்தான கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கோயில் அங்கே இது. ராஜராஜ சோழன் தன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த ஆலயத்தை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் செய்து ஹோமம் வளர்த்து தன்னுடைய எடை அளவிற்கான தங்க நாணயங்களை அர்ப்பணித்தாராம். அதை அர்ப்பணித்ததுக்கு அப்புறமா ராஜராஜ சோழனுக்கு குழந்தை வரம் பெற்றதாக கருதப்படுகிறது. அதனால் அதுக்கு முன்னாடியும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கும் அன்பர்கள் இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. கல்வி, செல்வம், உடல்நலம் அனைத்துக்கும் சிறப்பு மிக்கவும் பெண் பாவம் சம்பந்தப்பட்ட பழிகளை போக்கும் மிகவும் முக்கியமான ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவர பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது 43வது தலமாகும். ஸோ இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஸ்டா 360 வியூவில் நீங்கள் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணுன்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.